ஏற்கனவே கடந்த வாரத்தில் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்த்தோம். நாம் தேவனுடைய பண்ணை. ஆமென். பண்ணை என்றால் தோட்டம். தேவனுடைய தோட்டத்தில் நாம் யார், எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்த்தோம். மீண்டும் அதே வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 1 கொரிந்தியரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாக இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். இன்றைக்கு நாம் மாளிகையை குறித்து தியானிக்க போகிறோம். இந்த மாளிகை என்பது ஆங்கிலத்தில் 2 வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று பில்டிங் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, இன்னொன்று ஹவுஸ் என்று, வீடு என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ரெண்டையுமே இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். நீங்களும் நானும் யார் தெரியுமா? தேவனுடைய மாளிகை. நீங்களும் நானும் தேவனுடைய கட்டிடம். நீங்களும் நானும் தேவனுடைய வீடு. ஒரு கட்டிடத்தை எடுத்துக்கொண்டால் அந்த கட்டிடத்துக்கு பல பெயர்கள் கொடுக்கலாம். வெறும் வியாதியஸ்தர்கள் மட்டும் வந்து போகிற இடமாக இருந்தால் அந்த கட்டிடம் மருத்துவமனை என்று அழைக்கப்படும். வயதானவர்கள் மட்டும் அந்த வீட்டுக்குள்ளே இருப்பார்கள் என்றால் முதியோர் இல்லம் என்று அழைக்கப்படும். தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகள் ஏராளம் இருந்தால் அந்த கட்டிடம் அனாதை இல்லம் என்று அழைக்கப்படும். ஒருவேளை காலையிலே வந்து லேப்டாப்போடு வந்து வேலை செஞ்சுட்டு போனாங்கன்னா அது அலுவலகம் என்று அழைக்கப்படும். ஆனால் எங்கே கணவன் மனைவி பிள்ளைகள் என்று ஒரு குடும்பம் குடியிருக்கிறதோ அதைத்தான் வீடு என்று சொல்வார்கள். ஆண்டவர் இந்த இடத்துல கட்டடம் என்று சொல்லுவது அவருடைய வீட்டை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நீங்களும் நானும் தேவனுடைய வீடாக இருக்கிறோம். அல்லது இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் தேவனுடைய குடும்பமாக இருக்கிறோம். மாளிகை என்றால் வெறும் கட்டிடம் அல்ல. கட்டிடம் என்று சொல்லப்பட்டாலும் நீங்கள் யோசித்து பாருங்கள், 10 வருடமாக யாருமே குடியிருக்காத ஒரு மிகப்பெரிய மாளிகை, கிட்டத்தட்ட 5 கிரவுண்டு நிலத்தில் பெரிதாக கட்டப்பட்ட ஒரு மாளிகை. ஆனால் ஆட்களே அங்கே இல்லை. திடீர்னு அங்கேருந்து ஊழையிடுற சத்தம் கேட்குது, திடீர்னு அங்கேருந்து என்னென்னமோ சத்தம் கேட்குது. அந்த பங்களாவுக்கு என்ன பேர் சொல்லுவோம்? பேய் பங்களான்னு சொல்லுவோம். பாலடைந்த பங்களா. யாருமே இல்லாட்டா அது பேய் பங்களா. ஏன்னா வெறுமையான இடத்துல யார் இருப்பா? பிசாசு. அது ஜோடிக்கப்பட்டு வெறுமையாக இருந்தால் அங்கே பிசாசு வந்து விடுவார். அப்போ ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? நீங்கள் தேவனுடைய வீடாக இருக்கிறீர்கள். இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் நீங்கள் தேவனுடைய கட்டிடமாக இருக்கிறீர்கள். கட்டிடம் என்பதை குறித்து நான் உங்களுக்கு சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். கட்டிடம் என்று சொன்னாலே அந்த கட்டிடத்துக்கு முதலாவது அஸ்திபாரம் தேவை. நீங்களும் நானும் தேவனுடைய கட்டிடம் என்றால் அதற்கு என்ன தேவை என்று தான் சொன்னால் அஸ்திபாரம். எல்லாம் சொல்லுங்க பார்க்க. அஸ்திபாரம்னு, அஸ்திபாரம் இல்லாத வீடு நிரந்தரம் இல்லாத வீடு, பாதுகாப்பு இல்லாத வீடு. எப்பொழுது வேணாலும் அந்த வீடு அழிந்து விடலாம், இடிந்து விடலாம். அந்த வீட்டுக்கு கேரண்டி கிடையாது. ஏனென்றால் அந்த வீட்டுக்கு அஸ்திபாரம் இல்லை. அப்ப நீங்களும் நானும் தேவனுடைய வீடாக இருக்கிறோம் என்றால் நம்முடைய அஸ்திபாரம் யார்? இயேசுதான் நம்முடைய அஸ்திபாரம். இயேசுவின் மேல் நாம் அஸ்திபாரம் போடப்பட வேண்டும். பாருங்க பார்க்கலாம், வசனத்தை வாசிக்கலாம். இதே 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என்னுடைய வாழ்க்கை, நான் தேவனுடைய வீடு, நான் தேவனுடைய பில்டிங், நான் தேவனுடைய கட்டடம், தேவனுடைய குடும்பம். எனக்கு ஒரு அஸ்திபாரம் தேவை. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை அஸ்திபாரம் இல்லாத வாழ்க்கையாக இருக்கிறது. இயேசு அஸ்திபாரமாக இருக்க வேண்டும். அதாவது அதனுடைய அர்த்தம் என்ன? இயேசுவை மையமாக வைத்து வாழ்கிற வாழ்க்கை, இயேசுவை அடித்தளமாய் வைத்து வாழ்கிற வாழ்க்கை, இயேசுவை நம்பிக்கையாய் வைத்து வாழ்கிற வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நிரந்தரமாக இருக்கக்கூடிய வீடாக இருக்கும். லூக்கா எழுதின சுவிசேஷத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். ஆண்டவர் இங்கே ஒரு உதாரணத்தை ஆண்டவர் சொன்னார். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள்.
புதிய ஏற்பாட்டில் 88வது பக்கம். எல்லாம் எடுத்துட்டீங்களா? ஒரு சகோதரி சொன்னாங்க, பாஸ்டர் நீங்கள் சொல்கிறது நாங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வாசிக்கிறீங்க. அவங்க புதுசாக வர்றவங்க, ரைட், பைபிள் அதிகமாக படிக்க தெரியாதவங்க, அதுக்கு தான் பக்கம் சொல்கிறது. 88வது பக்கம் 47ஆம் வசனத்திலிருந்து எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமல் போயிற்று. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டின மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதின உடனே அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பற்றி ஆண்டவர் சொல்லும்போது அவனுடைய வாழ்க்கையை ஒரு வீட்டுக்கு ஒப்பாக சொல்லுகிறார், கட்டிடத்துக்கு ஒப்பாக சொல்லுகிறார். கட்டிடத்தில் 2 விதமான கட்டிடம் உண்டு, அதையும் ஆண்டவர் சொல்கிறார். அஸ்திவாரம் தோண்டும் போது நீங்கள் கற்களின் மேல் தோண்ட வேண்டும். இப்போ நாங்கள் அஸ்திவாரம் தோண்டிக்கிட்டு இருக்கோம், மேன்வலாக தோன்றதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஒருவேளை அது மேன்வலாக தோன்றதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் அதனுடைய இன்னொரு சைடு பாசிட்டிவ் என்னன்னா அது ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆமீன் சொல்லுவோமா? ரொம்ப தோன்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிறது மண் இருக்க பகுதி. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஈஸியாக கட்டி விடலாம், ரொம்ப கஷ்டப்படாமல் உன் வாழ்க்கையை அமைக்கலாம்னு நினைக்கலாம், ஒரு 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 சொகுசான வாழ்க்கை அமைத்துக் கொள்ளலாம், ஈஸியாக கட்டிடலாம் நீ நினைக்கலாம். ஆனால் அஸ்திவாரம் சரியில்லாட்டா நீரோட்டம் வரும். ஆமீன் சொல்லுவோமா? புயல் வரும். இன்னொரு நிருபத்தில், இன்னொரு சுவிசேஷத்தில் அது மேல் காற்று மோதினது, புயல் வந்தது, பெருவெள்ளம் வந்தது. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் அவ்வப்போது நம்முடைய வாழ்க்கையை வேதனைப்படுத்தும்படியாக, ஆண்டவருடைய அன்பை விட்டு நம்மை வெளியே கொண்டு போகும்படியாக சத்துரு சில வெள்ளங்களை அனுப்புவான், சில புயல்களை அனுப்புவான், சில நீரோட்டங்களை அனுப்புவான். அதிலெல்லாம் அசையாமல் நாம் ஸ்திரமாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டதாக இருக்க வேண்டும். பிள்ளைகளே, நாம் யார் மேல் அஸ்திவாரம் போடுகிறோம்? உலகத்தில் மக்களை பாருங்கள், சினிமா நடிகன் மேல் அஸ்திவாரம் போடுவான். அவனுடைய பேச்சு, நடை, உடை, பாவனை அத்தனையும் அவனை போல இருக்கும். ஏனென்றால் அவனுடைய அஸ்திவாரம் சினிமா நடிகன். சிலர் விளையாட்டு வீரர்களை மேல் அஸ்திவாரம் போடுவார்கள். அந்த அஸ்திவாரம் எல்லாம் வாழ்க்கைக்கு உதவாது. நமக்கு இருக்கிற ஒரே அஸ்திவாரம் இயேசு கிறிஸ்து. உங்கள் வாழ்க்கை இயேசுவின் மேல் கட்டப்படுகிறதா, இயேசுவின் மேல் கட்டப்படுகிறதா இல்லையா என்பதை நாம் அடையாளம் கண்டுகொள்வதற்குத்தான் கர்த்தர் இந்த வசனத்தை சொன்னார். நான் சொல்லுகிற இந்த வசனத்தை கேட்டு அதின்படி செய்கிறவன். ஞாயிற்றுக்கிழமை வந்து பிரசங்கத்தை கேட்கிற தேவ பிள்ளைகள் இந்த பிரசங்கத்தின்படி அந்த வாரம் முழுவதும் வாழ்ந்து பார்க்க வேண்டும். அப்படி நீங்கள் பிராக்டிஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன செய்றீங்க? கண்மலையின் மேலே உங்கள் வீட்டை கட்டுறீங்க. கண்மலையில் தோன்றது ரொம்ப கஷ்டம். ஒருவேளை சரளை கற்கள் இருக்கிற இடத்துலையோ செங்கற்கற்கள் இருக்கிற இடத்துலையோ தோன்றது ரொம்ப ஈஸி, கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் தோண்டிடலாம். ஆனால் கண்மலையை தோண்டுவது கஷ்டம். ஆனால் தோண்டிட்டீங்க, யாராலும் அசைக்க முடியாது. இந்த தோன்ற காரியம் என்ன தெரியுமா? இயேசுவோடு நமக்கு இருக்கிற உணர்வு, ஜெபம், அதெல்லாம் கஷ்டம், கடினமாக தோண்டணும். ஜெப ஜீவியங்கிறது சில நேரம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் போன உடனே ஆண்டவரே நான் ஜெபம் பண்ண வந்திருக்கேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு அவர்கிட்ட சரண்டர் ஆகிடணும். அவர் உதவி செய்வார். வேதம் சொல்லுது, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெபிக்க போகும்போது எப்போவுமே ஒரே நேரமாக ஒரே போல் உங்கள் மனநிலை இருக்காது, உங்கள் சரீரம் ஒரே விதமாக இருக்காது. மனநிலை சில நேரத்தில் பாதிக்கப்பட்டிருக்கலாம், சரீரத்தில் அசதிகள் இருக்கலாம், பலவீனம் இருக்கலாம். ஜெபிக்க போகும்பொழுது கொஞ்சம் கஷ்டமாக தெரிகிற நேரத்தில் பரிசுத்த ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டு பாருங்க, அதே பலவீனமான சரீரத்தில் ஒரு பலத்தை கர்த்தர் கொடுப்பார், ஒரு உற்சாகம் உங்களுக்குள்ள வரும். அப்போ கஷ்டமாக இருக்குன்னு விட்டுறக்கூடாது ஜெபத்தை. இதுதான் ஆழமாக தோன்றது. எத்தனை பேருக்கு புரியுது? ஜெபம் பண்ண போகும்போது எனக்கு கஷ்டமாக இருக்கு, எனக்கு முடியலைன்னு விட்டுறாம அதை கஷ்டப்பட்டு தோண்டணும். அப்போ உதவி செய்யறதுக்கு யார் வர்றது? பரிசுத்த ஆவியானவர். இந்த வசனத்தை நீங்கள் படிக்கும் போதோ பிரசங்கத்தை கேட்கும் போதோ இது நீங்கள் நல்ல உற்சாகம் அடையணுங்கிறதுக்காக கொடுக்கப்படுகிற வார்த்தை அல்ல, அல்லது உங்களை குஷிப்படுத்தணுங்கிறதுக்காக கொடுக்கப்படுகிற வார்த்தை அல்ல. இந்த வசனத்தின்படி நீங்கள் வாழும்போது உங்கள் வாழ்க்கை கிறிஸ்துவின் மேல் அஸ்திவாரம் போடப்படுகிறது, யாராலும் அசைக்க முடியாது. இன்னைக்கு 2 விதமான கூட்டத்தை பார்க்கலாம். என்னவென்றால், மேலோட்டமாக வாழ்கிறவர்கள், இயேசுவை அஸ்திவாரமாக வைக்காமல் இயேசுவை ஆதாயமாக வைக்கிறவர்கள், இயேசுவிடத்தில் இந்த உலக பிரகாரமான நன்மைக்காக மட்டும் வருகிறவர்கள். இவங்க மேலோட்டமாக வீடு கட்டுறவங்க, வார்த்தையை பற்றி கவலைப்பட மாட்டாங்க.
எந்த வசனம் எப்படி சொன்னால் எனக்கு என்ன, நான் நல்லா இருந்தால் போதும்னு நினைக்கிறவங்க. அப்படிப்பட்டவங்க வாழ்க்கையில் சீக்கிரம் வீட்டை கட்டுவாங்க. ஆனால் சில உபத்திரம் வரும்பொழுது, சில போராட்டம் வரும்பொழுது இந்த ஆண்டவர் வேணாம் என்று போய்விடுவார்கள். ஏனென்றால் அவர்கள் ஆண்டவரோடு அஸ்திவாரத்தில் இணைக்கப்படவில்லை. அஸ்திவாரம் எப்படி போடப்படும்? கீழே ஒரு என்ன செய்வாங்க, கம்பியில் ஒரு மேட் போடுவாங்க, ஒரு பில்லரை வைப்பாங்க, இது ரெண்டு அதில் இணையும், எல்லாத்தையும் ஒன்றா சேர்ப்பாங்க. இந்த பில்லரை நீங்கள் தனியாக பிடுங்க முடியாது, ஏன்னா கீழே இருந்து அஸ்திவாரத்தில் வருது. இதான் கிறிஸ்துவை மையமாய் வைத்து அவருடைய வார்த்தையிலே நான் இணைந்து அவரோடு கூட கட்டப்பட எந்த புயல் வந்தாலும், ஆமென் சொல்லுவோமா, எந்த புயல் வந்து மோதி ஆழ்த்தினாலும் அசைக்கப்படுவதில்லை. ஃபாதர் அழகா பாடுறார். என் வாழ்க்கையில் என்ன புயல் வந்தாலும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் என் வாழ்க்கையை மட்டும் கிறிஸ்துவ மேலே கட்டிட்டா என் குடும்பத்தை, என் வாழ்க்கையை அசைக்க யாராலும் முடியாது. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றான், கர்த்தரின் வலது வாரிசத்தில் இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். நான் அசைக்கப்படுவதில்லை. அவர் என்னுடைய வலது வாரிசத்தில். அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னுடைய அஸ்திபாரம் கர்த்தரோடு கூட இருக்கிறது, எனவே நான் அசைக்க முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இதை 1 கொரிந்தியரின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தை பார்ப்போம். 1 கொரிந்தியர் 3:10 ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படி புத்தியுள்ள சிற்பாசியாரியை போல அஸ்திபாரம் போட்டேன். வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான், அவனவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். எப்படி கட்டுகிறான்? 12ஆம் வசனம், ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேறப்பட்ட கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினான். அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்கினியாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்று அக்கினியானது பரிசோதிக்கும். அவனுடைய பிள்ளைகளே, இந்த அக்கினி என்பது நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சோதனை, அல்லது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நம்மை சோதித்து பார்க்கிற ஒரு நேரம். நீங்கள் எதில் கட்டுறீங்க? பொண்ணில், வெள்ளியில். பொன் என்பது பரிசுத்தத்தை குறிக்கிறது, வெள்ளி என்பது நீதியை குறிக்கிறது. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. விலையேற பெற்ற கல் என்பது நாம் அதற்காக செலுத்தப்படுகிற கிரயத்தை குறிக்கிறது. ஸோ நான் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு நான் என்ன கிரயம் செலுத்துகிறேன்? என்னுடைய நேரத்தை ஒதுக்குகிறேனா? பொன் என்பது விசுவாசத்தையும் குறிக்கும், பரிசுத்தத்தை மட்டுமல்ல. பேதுரு எழுதுகிறார், அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கில் விலையேறப்பட்டதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும் போது. அப்ப நான் எதில் கட்டுகிறேன்? என்னுடைய வாழ்க்கை விசுவாச வாழ்க்கையாக இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கண்டு விசுவாசிப்பதை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் வாக்கியவான். ஏதாவது எனக்கு கிடைச்சா தான் நம்ப வேண்டியல. இன்னைக்கு சில ஆட்கள் தோமாவை போல இருப்பாங்க. நான் விரலை விட்டு அந்த காயத்தில் விரலை விட்டு பார்த்தா தான். வேதம் சொல்லுகிறது, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கும். ஆண்டவர் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறவர்களை கண்கள் காணவில்லை, காதுகள் கேட்கவில்லை, இருதயத்தில் தோன்றலை. எங்கேயோ உங்களுக்கு வேண்டியதெல்லாம் வச்சிருக்காரு. நீங்க செய்ய வேண்டியது அவரை நம்பி வாழ்ற ஒரு வாழ்க்கை. அந்த விசுவாசம் மட்டும் போயிடுச்சுன்னா உங்க வாழ்க்கையை கட்டி எழுப்ப முடியாது. ஸோ கிறிஸ்து அஸ்திபாரமாக இருக்கிறார். நான் எப்படி கட்டி எழுப்பப்பட வேண்டும்? நான் ஒரு பரிசுத்தவானாக அவர் மேல் கட்டி எழுப்பப்பட வேண்டும், பொன்னினாலே கட்டுகிறேன். ஒரு விசுவாச வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட வேண்டும், பொன்னினாலே கட்டுகிறேன். ஒரு நீதியுள்ள வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட வேண்டும், நான் வெள்ளியை போல இருக்கிறேன். விலையேறப்பட்ட கல், கிரயம் செலுத்துகிறேன். ஜெபத்துக்கு நேரம், வேதத்தை வாசிப்பதற்கு நேரம், சில தியாகங்கள் செய்வதற்கு, சில காரியங்களை விட்டுக் கொடுப்பதற்கு கிரயம் செலுத்துகிறேன். இப்படியெல்லாம் செஞ்சு என் வாழ்க்கையை கட்டி எழுப்பணும்னா எந்த பிசாசு என்னை அசைக்க முடியாது. ஆமென். கொஞ்சம் சத்தமா. அவங்களை அசைக்க பிசாசு முயற்சி பண்ணாலும் முடியாதுன்ட்டு போகணும். அப்படி ஒரு எண்ணம் உங்களை குறித்து அவனுக்கு வரணும். இது மண்ணில் கட்டியிருக்குப்பா, இது ஜெபம் பண்ணாது, இது வேதம் வாசிக்காது, இது ஆண்டவரை ஆராதிக்காது, சும்மா ஞாயிற்றுக்கிழமை உட்காந்து நல்லா கை தட்டிட்டு தோத்துறோம் போயிடும். ஆனால் திங்கக்கிழமையிலேருந்து ஞாபகம் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இல்லாட்டி சனிக்கிழமை வரைக்கும் இதுக்கு ஜெபம் கிடையாது, வேத வாசிப்பு கிடையாதுன்னு அவனுக்கு தெரியும். இது அஸ்திபாரம் இல்லாத கட்டடம். எனக்கு ஞாபகம் வர்றதுனால சொல்கிறேன். இந்த கட்டடத்தை நாம் கட்டுவதற்கு முன்பாக பழைய நம்முடைய சபை அஸ்திபாரம் இல்லாமல் சும்மா ஒரு 2 அடி ஆழத்தில் ஹாலோ பிளாக்ல கட்டணும். ஒரு நாள் வந்தது, இங்கிருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்க செவுரு சாய ஆரம்பித்தது, கீரல் விழுந்து விட்டது.
ஒரு 4 பேர் பிடிச்சி அப்படி தள்ளினோம், அது அப்படியே கீழே விழுந்துச்சு. ஏன் தெரியுமா? எங்களுக்கு தெரியும் இதுக்கு அஸ்திவாரம் கிடையாது. இன்னைக்கு நீங்கள் 10, 20 பேர், 50 பேர் நின்று இந்த பில்டிங்கை தள்ளினாலும் என்ன செய்யாது? விழாது. ஏன்னா அங்கங்கே அஸ்திபாரம் போடப்பட்ட தூண்கள் இருக்குது. பிசாசு உங்களை பார்க்கும்போது இவங்களை என்னால் அசைக்க முடியாதுன்னு அவன் வேதனைப்படணும். ஆமேன்னு சொல்லுவோமா? இல்லாட்டா இந்த குடும்பம் அடிக்கடி சும்மா எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும், எப்போ பார்த்தாலும் இந்த குடும்பத்தில் போராட்டம் இருந்துக்கிட்டோம், இதெல்லாம் அப்படி சுண்டி விட்டாலே கீழே விழுந்துடும். அப்படி ஒரு நாள் உங்களை குறித்து பிசாசுக்கு நம்பிக்கை வரவே கூடாது. ஒரு தீர்மானம் எடுங்க, நான் அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், நான் ஆண்டவருக்குள்ள நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும். இதைத்தான் பவுல் கொலோசியருக்கு எழுதும்போது வேர் கொண்டவர்களாக என்று எழுதுகிறார். கிறிஸ்துக்குள்ள வேர்கள், ஒரு மரம் வேரோடு இருக்குன்னா அந்த மரத்தை பிடுங்க முடியாது. ஆர்டிஃபிஷியல் ட்ரீ எங்கே வேணாலும் எடுத்து வைக்கலாம், வேர் இல்லாத மரமாக இருக்கக்கூடாது, அஸ்திவாரம் இல்லாத கட்டடமாய் மாறிவிடக்கூடாது. ஸ்தோத்திரம். இவ்வளோ நேரம் கட்டடத்தை பற்றி பேசினேன், இப்போ வீட்டை பற்றி நான் பேச விரும்புகிறேன். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எபேசியர் 2:19, 265வது பக்கம், புதிய ஏற்பாட்டில் 265வது பக்கம். சேர்ந்து வாசிப்போமா? ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளும் ஆயிராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாரும் ஆயிருந்து. ஆமென் சொல்லுவோமா? அடுத்த வசனத்தை சேர்த்து வாசிங்க, அப்பதான் புரியும். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள், அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டவர். கட்டடத்தை சொல்லும் போது நீங்கள் தேவனுடைய வீட்டார் என்று சொல்கிறார். ஆமென், அல்லேலூயா. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, நான் தேவனுடைய வீட்டார். ஹலோ, மோடியினுடைய வீட்டார்னு சொன்னால் எவ்வளோ சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு. ஏன்னா அவர் பிரைம் மினிஸ்டர். எடப்பாடி அவருடைய வீட்டார். இல்லை ஒரு பெரிய ஒரு பரிசுத்தவான் எடுத்துக்கொள்ளுமே, ஒரு 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 பெரிய பரிசுத்தவான் அவருடைய வீட்டார் அப்படின்னா எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. உலக மனுஷனுக்கு அரசியல்வாதிகளுடைய வீட்டில் நான் அந்த வீட்டை சேர்ந்தவன், அவர் என் சொந்தக்காரன்னு சொல்றதுல பெருமை பாராட்டுறான். ஆனால் வேதம் சொல்லுது, நீங்கள் சாதாரண வீட்டில் வந்து சேரலை, தேவனுடைய வீட்டில் வந்து சேர்ந்துருக்கீங்க. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 13 to 18 வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதான் கீழே உள்ள வசனத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிற முடியும். 13 வாசிக்கிறேன், கேளுங்க. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். ஐயா, இதை எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் தான் 13ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். சேர்ந்து வாசிப்போமா? வாசிங்க. முன்னே தூரமாயிருந்த, கொஞ்சம் நிப்பாட்டுங்க, நீங்கள் அப்படிங்கிற இடத்துல நான் அப்படின்னு போட்டு வாசிங்க பார்க்கலாம். முன்னே தூரமாயிருந்த நான் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானே. எத்தனை பேருக்கு புரியுது? நான் ஒரிஜினலா தேவனுடைய வீட்டார் கிடையாது, நான் சாத்தானுடைய வீட்டார். சரி, கொஞ்சம் உங்களுக்கு சரித்திரத்தை பற்றி சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை கொஞ்சம் அப்படி நிப்பாட்டிட்டு சரித்திரத்தை பற்றி சொல்ல விரும்புகிறேன். ஆதியில மனிதனை உண்டாக்கினவர் அவரை போல படைச்சார். ஆனால் ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சதுனால பிசாசை போல மாறிட்டாங்க. யாருடைய வீட்டாரா மாறிட்டாங்க? சாத்தானுடைய வீட்டாரா மாறிட்டாங்க. காலங்கள் மாறினது. ஒரு நோவாவுடைய குடும்பத்தை ஆண்டவர் எடுத்தார். அந்த நோவா யாருடைய வீடு? தேவனுடைய வீட்டாராக. ஏன்னா தேவனை தொழுது கொண்டான், உண்மையுள்ளவனாக இருந்தான், தேவ கிருபை அவனுக்கு கிடைத்தது. எனவே நோவா குடும்பம் மட்டும் தேவனுடைய வீட்டாராக இருந்தார்கள். எனவே அவர்களை ஆண்டவர் அந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றினார். நீங்களும் நானும் தேவனுடைய வீட்டாராக இருப்போம்னா அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவோம், ஆண்டவர் சொன்னதுக்கு கீழ்ப்படிவோம், எச்சரிக்கைக்கு கீழ்ப்படிவோம். அப்போ தேவனுடைய வீட்டாராக இருக்கும் பொழுது வரக்கூடிய ஆபத்துக்கு நம்மை விலக்கி பாதுகாப்பார். அதுக்கப்புறம் நோவா காலத்துக்கு அப்புறம் சேம் காம் யாப்பேத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பூமியில கர்த்தரை தேடக்கூடிய ஒரு ஆள் கூட கிடையாது. 10ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது பாபேல் கோபுரம், 11ஆம் அதிகாரத்தில் பாபேல் கோபுரத்தை கட்டி வானளாவிய கட்டடத்தை கட்டுவோன்னு கட்டிட்டாங்க. எல்லா மக்களும் சேர்ந்து தேவனுக்கு எதிராக கட்ட ஆரம்பிச்சாங்க. தேவன் இறங்கி வர்றார். அப்ப தேவனை நம்பி வாழக்கூடிய ஒரு ஆள் கூட பூமியில் இல்லை. யோசிச்சு பாருங்க, தேவனுக்கு எப்படி இருக்கும்? எல்லாருமே யாரால படைக்கப்பட்டவங்க? தேவனால படைக்கப்பட்டு தேவனுடைய வீட்டாரா இருந்தவங்க இப்ப எல்லாருமே தேவனுக்கு எதிரானவர்களா மாறிட்டாங்க, பிசாசுடைய வீட்டாரா மாறிட்டாங்க. ஆண்டவருடைய உள்ள எவ்வளவு வேதனை இருக்கு. நம்மளும் அடிக்கடி இப்படித்தான் ஒரு நேரத்தில் தேவனுடைய வீட்டாரா இருப்போம், சில இச்சைகள் பாவங்கள் ஆசை வரும்பொழுது யாருடைய வீட்டாரா மாறிடும்? சாத்தானுடைய வீட்டாரா மாறிடும்.
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த முழு மனுக்குளமும் ஆண்டவர் விட்டு போன உடனே வேதனை. இப்போ இந்த பாபேலுங்கிற கோபுரம் எங்கே கட்டப்பட்டுச்சுன்னா இன்னைக்கு இருக்கிற பாபிலோன், ஈராக் தேசம். அந்த ஒரிஜினல் பாபிலோன் இப்போ அது ஒரு கிராமமாக இருக்கு. இப்போ இருக்கிற பாக்தாத் அதுக்கு பக்கத்தில். இந்த பாபேல் பிசாசுடைய தலைநகரமாய் மாறிட்டு, அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் விழுந்தது விழுந்தது மகா பாபிலோன் விழுந்தது, வேசி நகரம் விழுந்தது, சகல அருவருப்புகளுக்கும் தாயானவள் என்று சொல்லப்பட்டது. ஆண்டவருடைய வீடு என்று சொல்லக்கூடியது எருசலேமாக இருக்கும் பொழுது பிசாசு தனக்குன்னு ஒரு ஹெட் குவார்டர்ஸ் வச்சிருக்கான், அதான் பாபிலோன். இப்ப அந்த பாபிலோனுக்குள்ள போய் ஒரு ஆபிரகாம கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். தூரமா இருந்தவனுக்கு பக்கத்துல போய் கிருபையா செலக்ட் பண்ணார். நீங்களும் நானும் தூரமா இருந்தோம். எத்தனை பேர் உணர்றீங்க? ஏதோ ஆண்டவர்கிட்ட வர்றது என்ன கஷ்டமா இருக்கு, ஜெபம் பண்ணணும், வேதவா. ஐயா, உனக்கு கிடைக்கக்கூடாத ஸ்லாக்கியம் கிடைச்சிருக்கு. நீ ரொம்ப தூரத்தில் இருந்த கர்த்தர் ஒன்று அன்பா இழுத்து வச்சிருக்காரு. கிறிஸ்தவ வாழ்க்கையை கஷ்டமா நினைக்காதீங்க, அது ஒரு அன்புள்ள அப்பாவுடைய வீடு. இப்ப ஆண்டவர் ஆபிரகாம் மூலமா ஒரு குடும்பத்தை உண்டாக்குறார். அவனுக்கு ஒரு பிள்ளையை கொடுக்குறார். ஆபிரகாம், சாரா, ஈசாக். ஈசாக்கு 2 பிள்ளை பிறக்குது. அதுக்கப்புறம் யாக்கோபு தன்னுடைய குடும்பமா எடுக்க, ஏன்னா ஏசா வேற மாதிரி போயிட்டான். இப்ப யாக்கோபை தன்னுடைய குடும்பமா வச்சிருக்காரு, அவருடைய வீட்டார மாதிரி. இப்ப இந்த ஜனங்கள் எங்க போய் அடிமை ஆயிட்டாங்க? எகிப்துல அடிமை ஆயிட்டாங்க. இப்ப எகிப்துக்கு வர்றாரு. எகிப்துக்கு வந்து என் ஜனங்கள் எல்லாம் வெளியே கொண்டு வரணும்னு வெளியே கொண்டு வர்றார். இப்ப வெளியே கொண்டு வரும்போது இவங்க எல்லாம் யாருடைய வீட்டா? தேவனுடைய வீட்டா. இன்னும் தூரமா தான் இருந்தாங்க. எகிப்துல இருக்கும்போது எகிப்திய தெய்வங்களை வணங்கிக்கிட்டு. ஆனால் மறுபடியும் அந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வர எத்தனை முறை திரும்ப திரும்ப நம்ம விழுந்தாலும் நம்ம மேல அக்கறை உள்ள தேவன் திரும்ப திரும்ப வந்து எடுப்பார். அதே உன்னை இழந்து போக மாட்டார். ஏன்னா நீ வெளியேற பெற்றவன், உன் ஆத்துமா வெளியேற பெற்றது, நீ அவருடைய வீட்டார். திரும்ப திரும்ப வந்து எடுக்கிறார். இந்த ஜனங்களை கொண்டு வர்றார். வர்ற ஜனங்கள்லாம் ஆண்டவரை நேசிச்சாங்களா? இல்லை. எனக்கு இறைச்சி வேணும், காடை வேணும், தண்ணி வேணும், இப்படி தான் நாங்கள் இவ்வளோ மீட்டு கொண்டு வந்த தெய்வத்தை நேசிக்கிறேன். இன்னைக்கு உள்ள சபை எப்படி தெரியுமா? நான் சர்ச்சுக்கு வந்தால் என்ன கிடைக்கும், ஆண்டவர் நம்மளை எனக்கு என்ன கிடைக்கும், அதை செஞ்சாரா இதை செஞ்சாரா. இவ்வளோ தூரமாக இருந்த உங்களை தேடி வந்து அவருடைய பிள்ளையா மாற்றிருக்காரு. அவரை நேசிக்கிறீங்களா? கொஞ்சம் மைண்டு மாறட்டும். உழவு காரியத்தை செஞ்சுருக்காரு, நான் அவரை நேசிக்கணும், நான் அவரை நேசிக்கணும், அந்த உள்ள உங்களுக்குள்ள வரட்டும். அப்படியே ஆண்டவர் கொண்டு வந்தாரு. இஸ்ரவேல்ங்கிற ஒரு தேசத்தை கொடுத்தாரு. முழு உலகத்தில் இருக்கவங்க எல்லாம் சாத்தானுடைய வீட்டாரா இருக்காங்க. இஸ்ரேல் தேசத்தில் இருக்க மட்டும் யாருடைய வீடா இருக்காங்க? மற்ற எல்லாரும் தூரமா இருந்தோம். அப்படி தூரமா இருந்த நம்மளை தான் இப்போ உன்னையும் என் வீடா மாத்திக்கிறேன்னு சொல்லி இயேசுவை கொடுத்து அவருடைய இரத்தத்தினால நம்மளை ஒப்புரவாக்கினாராம். இந்த பேக்ரவுண்டோட படிச்சு பாருங்க. 13ஆம் வசனத்திலிருந்து, முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படி எனில் அவரே, யாரு? இயேசு கிறிஸ்துவே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரை. இருதரத்தார்னா என்ன? யாரு? ஒன்று யூதர்கள், இஸ்ரவேல் மக்கள், அவங்க தான் தேவனுடைய வீட்டார். நம்மெல்லாம் அந்நியர்கள். இன்னும் உங்களுக்கு தெளிவா புரியணுமா? 2ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்தை வாசிங்க. அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாய் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படி நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கணியின் பிள்ளைகளாக இருந்தோ. அந்நியரா கடந்தோம். 19ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிங்க. ஆகையால் நீங்கள் இனி அப்ப எப்படி கிடந்தோம்? அந்நியர்களாக, வாக்கு தத்துவத்துக்கு தூரமானவர்களாக, இப்படி எல்லாம் கிடந்தோம். இப்ப இந்த பேக்ரவுண்டோட வாசிங்க. இருதரத்தாரையும். இப்ப யூதர்கள் ஏற்கனவே ஒரிஜினலா தேவனுடைய பிள்ளைகள். கவனிக்கிறீங்களா? யூதர்கள் யாரு? ஒரிஜினலா தேவனுடைய வீட்டார். நம்ம பிசாசுடைய வீட்டார், அந்நியர்கள். இயேசு நடுவுல வந்து 2 பேருக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணி தன்னுடைய இரத்தத்தை சிந்தி அவருடைய வீட்டில் உங்களை சேர்த்துக்கிட்டார். இதைத்தான் சொல்லப்பட்டது, ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் சபை யாருடைய வீடு? அப்படியா? இது யாருடைய வீடு? எடுத்து வாசிங்க. 1 தீமோத்தேயு 3:15 வாசிங்க. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எடுத்துட்டீங்களா? 1 தீமோத்தேயு
3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும். அப்படின்னா நீங்க சர்ச்சுக்கு வரீங்கன்னா யாருடைய வீட்டுக்கு வரீங்க? ஹலோ, யாருடைய வீடு இது? தேவனுடைய வீட்டுக்கு வர்றீங்க. பிசாசுனுடைய வீடு எப்பவுமே இதுக்கு எதிராக தான் இருக்கும். ஒரு ஆள் சபைக்கு எதிராக இருக்கான்னா அவன் பிசாசுனுடைய வீட்டா இருக்கானா, வீடா இருக்கானா இருக்கும். உங்களை என்னை எங்க கொண்டு வந்துட்டாரு? தேவனுடைய வீட்டுக்குள்ள வந்துட்டார். இப்ப என்னுடைய வீடுங்கிறது ஆண்டவர் எதை சொல்றாரு? சபை. இஸ்ரவேல் மக்கள் மட்டும் இருக்கும்போது அந்த இஸ்ரவேல் நாட்டை மட்டும் என்னுடைய வீடுன்னு சொன்னார். இப்ப எல்லாரையும் தன் பக்கமா இழுத்து கொண்டு அங்கங்க தன்னுடைய வீடை வைக்கிறார். அதை சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு முறையும் தேவ பிள்ளைகளே, நான் சர்ச்சுக்கு போறேங்கிற எண்ணத்தை மாத்திட்டு வாரத்தில் அப்பப்ப என் அப்பா வீட்டுக்கு போறேன்னு சொல்லி பாருங்க. கரங்களை தட்டி கத்தோட நாம அப்பா வீட்டுக்கு வரணும். சர்ச்சுக்கு போறேன், கட்டடத்துக்கு போறேன், பாசி ஜெபராஜ் சர்ச்சுக்கு போறேன், டுனாமிஸ் சர்ச்சுக்கு போறேன். நோ 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 நோ. வாரத்தில் இடையில நான் அப்பா வீட்டில் போய் கொஞ்ச நேரம் மனசார உட்காரப்போம். இப்போ பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம், கொஞ்சம் ரெஸ்ட் வேணும், கொஞ்சம் சந்தோஷமா இருக்கணும்னா யார் வீட்டுக்கு வருவாங்க? அப்பா வீட்டுக்கு வருவாங்க. வரமாட்டாங்களா? சரி, அம்மா வீடுன்னு வச்சுங்க. சிலர் அம்மா வீடுங்கிறாங்க. அப்பா இருந்தால் தானே அம்மானு இருக்க முடியும். அப்பா வீடு நம்ம ஆவிக்குரிய பிரகாரமாக அம்மா வீடு இல்லை, அப்பா வீடு. ஏன்னா நமக்கு ஆண்டவர் அம்மா கிடையாது, அப்பா. உங்களுக்கு மனசு கஷ்டம்னா எங்கே வரணும்? அப்பா வீட்டுக்கு வரணும். கதவை மூடிட்டு உட்காந்து ஜெபம் பண்ணோம். அப்பா பார்ப்பாரு, பரலோகத்திலிருந்து கேட்டு பதில் தருவார். நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கிறோம். என்ன தெரியுமா ஜெபிக்கிறோம்? புதன்கிழமை சேர்ந்து ஜெபிக்கிறோம், வியாழக்கிழமை வாலிபர்கள் ஜெபிக்கிறோம், சனிக்கிழமை ஆண்கள் ஜெபிக்கிறோம், வெள்ளிக்கிழமை சாயந்தரத்தில் ஜெபிக்கிறோம்னா அப்பா வீட்டை தெரியாமல் ஒரு கூட்டம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அவங்களும் இந்த அப்பா வீட்டில் சேர்க்கப்படுறதுக்காக ஜெபிக்கிறாங்க. வேற ஒன்று, சும்மா வேலை இல்லை. இது ஒரு கூட்ட ஜனம். முன்னாடி நம்ம அங்கே தான் இருந்தோம். தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராகி நம்மளை இங்கே கொண்டு வந்துட்டாரு. எது கொண்டு வந்திருக்கா தெரியுமா? நீ ஜெபம் பண்ணு, உன் குடும்பத்தை சேர்ந்தவங்க வரணும், உன் நண்பர்கள் வரணும், உன் கூட படிக்கிறவங்க வரணும், உன் கூட வேலை பார்க்குறவங்க வரணும். என் வீட்டில் வந்து நீ ஜெபம் பண்ணு. நீ இங்கே வந்து ஜெபம் பண்ணும்போது என் கண்கள் கவனிக்கும், என் செவிகள் என்ன செய்யும்? கேட்கும். வாசிங்க பார்க்கலாம். 14ஆம் வசனம். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதானக்காரனராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாய் நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள் ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினாலே கொன்று அதனால் இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தமக்கு தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமயமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவித்தார். அந்தபடியே நாம் இருதரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசியுமாயிராமல் பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உலகத்திலே சாத்தானுடைய வீடாக வீட்டிலே இருந்தோம், சாத்தானுடைய வீடாகவே இருந்தோம். ஏனென்றால் அவன் நமக்குள் குடிகொண்டிருந்தான். அடுத்த வாரத்தில் இதை பற்றி நான் பேசுவேன். அவன் நமக்குள் குடிகொண்டிருந்தான், அவனுடைய வீடாக இருந்தோம். இப்போ இயேசு நமக்குள்ள வந்து நம்ம அவர் வீடா மாத்திட்டார். யாருடைய வீடா மாறிட்டோம்? தேவனுடைய வீடா நம்ம இருக்குன்னா என்ன செய்யணும்? வாசிங்க பார்க்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம். எங்கூட சேர்ந்து வாசிங்க. எபிரேயர் 3ஆம் அதிகாரம். 3ஆம் அதிகாரத்தில் 2, 5, 6. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். 5ஆம் வசனம். சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தார். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டுக்கு மேற்பட்டவராக குமாரனாக உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவறிந்தும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய. மோசே ஒரு வேலைக்காரனாக இருந்து உண்மையுள்ளவனாக இருந்தார். இயேசு குமாரனாக இருந்து உண்மையுள்ளவராக இருந்தார். நீங்க வேலைக்காரனா குமாரனா? ஹலோ, குமாரரும் குமாரத்திகளும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அது சந்தோஷமா தான் சொல்லுங்களேன். ஆமே. நான் அவருடைய வீடுன்னா நான் வேலைக்காரன் இல்லை, அடிமை இல்லை. வீட்டில் வேலைக்காரங்களும் இருப்பாங்க. நான் வேலைக்காரனாக அழைக்கப்படவில்லை, அவருடைய குமாரர்களும் குமாரத்திகளுமாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நம்பிக்கையில கிடைக்கக்கூடிய அந்த தைரியத்தை நான் விடாம இருந்தா நான் அவருடைய வீடாகவே இருப்பேன். ஆமே.
நான் தேவனுடைய வீடு. அப்போ வீடுன்னு சொன்னால் அந்த வீட்டில் யார் இருப்பா? ஒரு அப்பா இருப்பாரா இல்லையா? சரி, வீட்டில் பிள்ளைகளாக இருக்காங்க, கணவன் மனைவி எல்லாம் இருக்காங்க, அப்பா இருக்கார். அப்பா இருக்கிற வரைக்கும் அந்த குடும்பத்துக்கு ஒரு நம்பிக்கை வரும். என்ன சொல்லுவாங்க? எல்லாத்தையும் அப்பா பார்த்து. நீங்கள் தேவனுடைய வீடாக இருந்தால் உங்களுக்கு ஒரு அப்பா இருக்கார். வாழ்க்கையில் கவலை, கஷ்டம், பிரச்சனை, தேவை, போராட்டம் வரும்பொழுது நீங்கள் உண்மையிலே தேவனுடைய வீடாக இருந்தால் சொல்லுவீங்க, அப்பா பார்த்துக்குவார். எல்லாம் கையை அப்படி வச்சு சொல்லுங்க பார்த்துக்கலாம், அப்பா பார்த்துக்குவாருங்க. சந்தோஷமாக சொல்லுங்கள். இப்போ நீங்கள் சொல்லும்போது என்ன பிரச்சனை இருந்தாலும் அவர் பார்த்துக்குருவார். அப்பா பார்த்துக்குவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏன்னா அவருடைய வீட்டில் அவருடைய குமாரரும் குமாரத்திகளாக இருக்கிறோம், அவர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. கவனிங்க. இப்போ திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல சாத்தானுடைய வீட்டாராக இருந்தோம், சபைக்கு வெளியே. கவனிங்க, சாத்தானுடைய வீட்டாராக இருந்தோம். இயேசு இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராகி நம்மை இரத்தத்தால் மீட்டு கொண்டு வந்து இருதரத்தாரையும் உண்டாக்கி அவருடைய வீட்டாராய் மாற்றி விட்டார். அந்த வீடு எது? சபை. தேவனுடைய வீடுங்கிறது எது? சபை. உலகம் எங்கும் இருக்கிற சபை. இப்போ இந்த வீடு மட்டும் இல்லை, இந்த வீடு நிரந்தரம் கிடையாது. இப்போ ஆண்டவர் வந்துட்டார்னா பக்கத்தில் உள்ளவங்க போய் சேர்ந்தாண்டா அல்லேலியா கோஷ்டி கிடைச்சதுரா நமக்கு இந்த இடம்னு சொல்லி குணனா மாற்றிடுவான். இல்லையா சொல்லுவோமா? இது இப்போதைக்கு அசம்பிளிஸ் ஆஃப் காட்ங்கிற பேரில் பட்டாவா இருந்தாலும் ஒரு நாள் நம்ம போனதுக்கப்புறம் வேற ஒருத்தர் அனுபவிக்க போகிறான். ஏன்னா இது நிரந்தர வீடு இல்லை, தற்காலிக வீடு. ஆமென். நிரந்தர வீடு கிடையாது. இந்த எல்லா சபைகளுமே தற்காலிகம். ஏன்னா எக்கால சத்தம் கேட்கும்போது நம்மளெல்லாம் எங்கே கொண்டு போகிறாரு? எங்கே கொண்டு போகிறார்? எடுத்து வாசிங்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாமா? பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு. ஹலோ, இந்த சரீரத்தை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்க அதே நேரத்தில் சபையை பற்றியும் யோசிக்கணும். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டென்று எத்தனை பேர் ஆயத்தப்படுறீங்க? ஐயா, இந்த வீட்டிலேயே ஒரு பிரசன்னம் வரும் பொழுது, ஆராதனை நேரத்தில் பாட்டு பாடும்போது, கர்த்தரை துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது நான் கவலையோடு வரும்பொழுது என் கவலை பறந்து போகுதுன்னா, நிரந்தரமாக அவருடைய வீட்டில் அந்த நித்திய வீட்டுக்கு போகும்பொழுது எவ்வளோ சந்தோஷம் இருக்கும், எவ்வளோ சமாதானம் இருக்கும், அங்கே எவ்வளோ பரவசம் இருக்கும். இந்த வீட்டுக்குள்ளே வந்தால் தான் அந்த வீட்டுக்கு போக முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு சபையினுடைய மேன்மை யாருக்கும் தெரியல. இது ஆண்டவருடைய வீடு. இந்த வீட்டில் நான் வேலை செஞ்சேன்னா அந்த வீட்டுக்கு போகும்போது எனக்கு பலன் கிடைக்கும். இந்த வீட்டில் நான் நிரந்தரமாக இருந்தால் தான் அந்த வீட்டில் என்னை கொண்டு போவார். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்பா வீட்டுக்கு நான் எப்போ செல்லுவேன், அப்பா வீட்டுக்கு நான் எப்போ செல்லுவேன், ஆசையோட காத்திருக்கேன்ப்பா, எப்போ என்ன கூட்டி செல்லுவீங்க, நான் ஆசையோட காத்திருக்கேன்ப்பா, எப்போ என்ன கூட்டி செல்லுவீங்க, சொல்லாம கொள்ளாம வருவேன்னு சொன்னீங்க, சொல்லாம கொள்ளாம வருவேன்னு சொன்னீங்க, சொன்னவர் சீக்கிரமா வரத்தானே போறீங்க, சொன்னவர் சீக்கிரமா வரத்தானே போறீங்க, ஆசையோட காத்திருக்கேன்பா ஏசப்பா, அவளோட காத்திருக்கேன்பா. எல்லாம் சொல்லுவோம், ஆசையோட காத்திருக்கேன்பா ஏசப்பா, ஆசையோட காத்திருக்கேன்பா, அப்பா வீட்டுக்கு நான் எப்போ செல்லுவேன், சொல்லுங்க, நான் எப்போ செல்லுவேன், ஆசையோட காத்திருக்கேன்பா, எப்போ என்ன கூட்டி செல்லுவீங்க, அவளோட நான் அவளோட காத்திருக்கேன்பா, எப்போ என்ன கொட்டி செல்லுவீங்க, நீங்க சொன்ன வேலையெல்லாம் தவறாம செஞ்சிடு, சொல்லுங்க, அப்பா வீட்டுல தவறாம செஞ்சிடுவேன், செஞ்ச வேலை எல்லாத்துக்கும் பலன் தரத்தான் போறீங்க, செஞ்ச வேலை எல்லாத்துக்கும் பலன் தரத்தான் போறீங்க, ஆயத்தம்மா காத்திருக்கேன்பா ஏசப்பா, அவளோட காத்திருக்கேன்பா, ஆயத்தம்மா காத்திருக்கேன்பா ஏசப்பா, அவளோட காத்திருக்கேன்பா,
உண்மையான பிள்ளையாக உமக்காக வாழ்ந்திடுவேன். உண்மையான பிள்ளையாக உமக்காக வாழ்ந்திடுவேன். ஒரு சனம் எல்லாத்துக்கும் உங்களை பத்தி சொல்லிடுவேன். ஒரு சனம் எல்லாத்துக்கும் உங்களை பத்தி சொல்லிடுவேன். ஆயத்தம்மா காத்திருக்கேன்பா ஏசப்பா, அவளோட காத்திருக்கேன்பா. எல்லாரும் முழங்கால் பண்ணிடுவோம். ஆயத்தம்மா காத்திருக்கேன்பா ஏசப்பா, அவளோட காத்திருக்கேன்பா. அப்பா வீட்டுக்கு நான் எப்போ செல்லுவேன்? அப்பா வீட்டுக்கு நான் எப்போ செல்லுவேன்? ஆசையோட காத்திருக்கேப்பா, எப்போ என்ன கூட்டி செல்லுவீங்க? தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அனாதைகள் அல்ல, நீங்கள் அந்நியர்கள் அல்ல, நீங்கள் பரதேசிகள் அல்ல. என்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க ஆரம்பிச்சிங்களோ அன்னைக்கே அவர் மேலே அஸ்திவாரம் போட்டு அவருடைய வீடாக கட்டப்பட்டு வர்றேங்க. ஒருவேளை இந்த காலவேளையில் இன்னும் உன் வாழ்க்கை மணலில் கட்டப்பட்ட வாழ்க்கையாக இருந்து, ஒரு உறுதி இல்லாமல் இருந்து, ஒரு புயல் அடிக்கும் போது ஒரு பிரச்சனை வரும்பொழுது விழுந்து விழுந்து எழுந்திருக்கிற ஆளாக இருந்தா இன்னைக்கு ஆண்டவருக்கு ஒன்று ஒப்புக்கொடு. ஆண்டவரே, என் வாழ்க்கை உறுதி இல்லாமல் இருக்கு ஆண்டவரே, அடிக்கடி நான் விழுந்து போகிறேன். ஒரு கஷ்டப்பட்டு கட்டுறதை நான் சோர்வான்னு நினைக்கிறேன். ஜெபம் பண்ண முடியாத நேரத்தில் வேதத்தை வாசிக்க கிரயம் செலுத்தாமல் நான் கட்ட விரும்புகிறேன். சில இடத்துல தோன்றது கஷ்டம்தான்ப்பா, ஆனால் நான் இவ்வளவு சத்தியம் அதுக்குள்ளே இருக்குன்னு நினைக்கல. ஏதோ மனசு வந்தால் ஜெபம் பண்ணலாம், இல்லாட்டி பரவாயில்ல ஆண்டவரை அடிக்கவா போகிறாருன்னு. இல்லை, என் வீடு கட்டப்படுதுங்கிறத நான் உணர்றேன். என்னுடைய ஜெபம் தான் நான் ஆழமாய் தோண்டுகிற அந்த வேலை, என்னுடைய வேத வாசிப்பு தான் நான் ஆழமாய் தோண்டுகிற கிரயம் செலுத்துவது. வீட்டில் எத்தனை பெரிய வெள்ளம் வந்து மோதினாலும் நான் விழுந்து போகக்கூடாது. அப்பா இந்த வீட்டில் தலைவராக இருக்கீங்க, எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கிறீங்க. அப்பா வீட்டில் எங்களை சந்தோஷமாக வைக்கிறீங்க. இது உம்முடைய வீடு. சபைக்கு வரும்பொழுதுலாம் நாங்கள் அப்பா வீட்டுக்கு போகிறோங்கிற உணர்வோடு வரணும் ஆண்டவர். ஏதோ ஒரு பில்டிங்க்கு போகிறோன்ட்டு வரக்கூடாது. அப்பாவுடைய வீட்டுக்கு வந்து அப்பாவை துதிக்கிறோம். அப்பான்னு கூப்பிட பண்ணுற புத்திர சுவிகாரத்தின் ஆவி எங்களுக்கு கொடுத்தீங்களே. நாங்கள் இனி அந்நியர்கள் கிடையாது, பரதேசிகள் கிடையாது, அனாதைகள் கிடையாதுப்பா. எங்களுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறேன். சீக்கிரத்தில் வந்து நித்திய வீட்டுக்கு எங்களை கூட்டிகிட்டு போகிறீங்க. அந்த வீட்டில் நிரந்தரமாக நாங்கள் இருக்க போகிறோம். இந்த நம்பிக்கையோடு, இந்த நம்பிக்கையினால் கிடைக்கிற தைரியத்தோடு நாங்கள் வாழ்ந்து நாங்கள் தேவனுடைய வீட்டாராகவே வாழ எங்களுக்கு கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் அவருடைய வருகை வரைக்கும் என்றைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.